கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. நேற்றைய தினம் ஒரு அடுத்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு நண்பர் நம்மகிட்ட ஒரு சந்தேகம் கேட்டார். எல்லாம் ஃப்ரெண்டு தான். அதில் சந்தேகம் கேட்கும்போது எப்படி கேட்டார்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மின்னு சொல்கிறாங்களே, அப்போ உம்மின்னாவே நான் குர்ஆனில் நிறையா படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு அர்த்தம் வருது, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் கேட்கும் போதே குர்ஆனை படிச்சுட்டு தான் கேட்குறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நம்ம ஏதும் ஏடாகூடமாக நம்மளும் பேசிடக்கூடாது. அப்போ நான் சொன்னேன், இது சம்மந்தப்பட்டதை நல்ல மார்க்க அறிஞர்லாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், நீங்கள் கேட்டால் என்ன அப்படின்னா. அவர் கொஞ்சம் கூச்சப்படுறாரு. ஏன் கூச்சப்படுறாருனாக்கா, பெரிய அறிவாளிட்டெல்லாம் போய் பேசினா நம்மளோட வீக்னஸ் ஆகல அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவர் நினச்சார். அதனால் உங்கள்கிட்ட வந்தேங்க, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கன்றார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அதை சரி பார்த்துக்குங்க, அதை நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது தான் ரைட்டுன்னு நான் சொல்ல முடியாது. நான் குர்ஆனில் என்ன இருக்கோ அதை சொல்லுவேன். அந்த குர்ஆனுக்கு என்ன விளக்கம் இருக்குதோ ஓரளவு நான் சொல்லுவேன். குர்ஆனை தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா குர்ஆன் என் கையில் இருக்குது, உங்கள் கையிலையும் இருக்குது. அதனுடைய ஹதீஸு விளக்கம்லாம் பார்த்தீங்களா, அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லுவேன். அதில் எல்லாம் ரொம்ப போய் நீங்கள் என்ன எக்ஸ்பர்ட்டாக நினைக்காதீங்க, ஒரு நியாயமாக உண்மைனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு டிஸ்கஷன் ஆரம்பித்தோம். அப்போ உண்மைங்கும் போது குர்ஆனில் 7வது அத்தியாயம், அதில் 157வது வசனம், 158வது வசனம், 62வது அத்தியாயம் 2வது வசனம், 3 இடத்துல தான் வருது எனக்கு தெரிஞ்சு. 7வது அத்தியாயம் 157வது வசனம், 158வது வசனம், 62வது அத்தியாயம் 2வது வசனம். அதில் பார்த்திங்கன்னா 158 ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். எப்படி சொல்லுவான்னா, ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வை நம்புங்க, ஆமன பில்லாஹி, அல்லாஹ் மீது ஈமானை கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், ரசூலி, அவனுடைய இறை தூதரை நம்பிக்கை கொள்ளுங்கள், நபியின் உம்மி, அந்த ரசூலே நபியாக இருக்கார், நபியின் உம்மி, அந்த உம்மி நபியும் நம்புங்கள். அப்போ இந்த இடத்துல உம்மின்னு வருது. இப்போ இந்த உம்மிக்கு தான் நம்ம அர்த்தம் செய்யணும். அல்லாஹ்வை நம்புங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நம்புங்க, அந்த தூதராகிய நபி உம்மி, அந்த உம்மியை நீங்கள் நம்புங்க. அப்படிங்கும்போது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் உம்மி, டிஃபைன் உம்மி அப்படிங்கிறாங்க. அப்போ டிஃபைன் உம்மினா நேராக நம்ம இதை பார்க்க முன்னாடி அரபி கிராமருக்கு போனீங்கன்னாக்கா, அதில் அன்லெட்டர்னு போட்டிது, எழுத்துக்கள் இல்லாது, அது எழுத்துக்கள் இருக்கோ அது புரியலன்னு அர்த்தம். அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா, கல்லாதவர், கல்லாதவர்னால் நீங்கள் ஒன்றுமே தெரியாதுன்னு கூட சொல்லிடலாம். இன்னொரு அர்த்தம் அப்படின்னு, அவர் கற்றவர் தான், இந்த விஷயத்தை கல்லாதவர். அப்படி அதாவது எழுத்து இல்லாத கல்லாதவர், எழுத்து இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அரபியில் எழுத்துக்கள் இருக்குது, இலக்கணம் இலக்கியம் இருக்குது, உயர்ந்த அந்தஸ்து கொண்ட இலக்கணம் இலக்கியம் இந்த குர்ஆன் தாங்க மெயினாக. அரபில் மொழியும் இருக்குது, எழுத்தும் இருக்குது, இலக்கியம் இருக்குது. அதில் கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆன் தான் ரொம்ப ஹை லெவலில் உள்ள இலக்கணம் இலக்கியத்தை கொண்டது. அப்போ இந்த ஹை லெவலில் உள்ள இலக்கணம் இலக்கியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாதவர்கள், அவர்களுக்கு அடக்குவேட் நாலேஜ், போதிய அறிவு இல்லை, போதிய நாலேஜ் இல்லை. அதைத்தான் நம்ம கொண்டு வரணும் இங்கே உண்மைண்டு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம்லாம் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. அவங்க லோக்கல் வியாபாரம் இல்லை, இன்டர்நேஷ்னல் வியாபாரம், ஊரை விட்டு ஊர், கண்டை விட்டு கண்டெலாம் பண்ணிக்கிறாங்க. ஊரை விட்டு ஊர் வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. அப்போ வெளியூர் வியாபாரம் பண்ணிக்கிறாங்க. பல மொழியும் தெரியும், இங்கே உள்ள மொழினா அங்கே உள்ள மொழி அப்படி தெரியத்தான் செய்யும். அப்போ அந்த ஓரளவு வரவுசர கணக்கு இதெல்லாம் அந்த எழுத்துக்குள் அங்கே உள்ள மொழி, அங்கே உள்ள கணக்கு, இதைகளை வச்சு அவங்களுக்கு புரியும். அதனால் எழுத்தறிவு இல்லாதவர்னு சொல்கிறத விட இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல அரபியுடைய வார்த்தையை பற்றி உம்மிங்கும் போது அன்லெட்டர்டு, எழுத்து இல்லாதவர்னா அவங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த குர்ஆனுடைய வசனம் வார்த்தைகள் இல்லாதவர், அவர் கல்லாதவர். அல்லாஹ்வுடைய தூதர் மொழிக்க தெரிஞ்சவங்க தான் என்னுடைய கற்றுப்படி. ஆனால் கல்லாதவருங்கும் போது
அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள் அறியாதவர், கல்லாதவர். அலிஃப் லாம் மீம் ஒவ்வொரு லெட்டராக வரும், கல்லாதவர். அப்புறம் கற்றுக்கிட்டார். அதான் அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லமல் குரான், நான் தான் இந்த குரானை கற்றுக் கொடுத்தேன். அல்லமுல் பயான், இந்த தெளிவுரையும் விளக்கத்தையும் நான் தான் கற்றுக் கொடுத்தேன். அப்போ அல்லமல் குரான்னா இதுக்கு முன்னாடி குரானை ரசூல் ஸல்லல்லாஹு கல்லாதவர்கள். அல்லமுல் பயான், இதனுடைய தெளிவுரையும் தெரியாதவர்கள். அதான் அல்லாஹ் சொன்ன ஒரு இடத்துல, ஈமான் என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியாது. இப்ராஹிம் நபியை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஈசா இதற்கு முன்பு உள்ள இறை தூதரை பற்றி உங்களுக்கு தெரியாது. நான் சொன்ன பிறகு தான் உங்களுக்கு தெரியுங்க. அல்லாஹ் அதான் கல்லாதவர். அப்போ அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா 29வது அத்தியாயம் 48வது வசனம். 29வது அத்தியாயம் 48வது வசனத்தை அல்லாஹ் சொன்னான், இதற்கு முன்பு, அதாவது இந்த குரானை அல்லாஹ் அவங்களுக்கு வஹி இறக்குறான் பாருங்க, அந்த வஹிக்கு முன்னாடி வஹி யார்? ஈசாவுக்கு கொடுத்த வஹி, மூசாவுக்கு கொடுத்த வஹி, இப்ராஹிம் நபி கொடுத்த வஹி, இறைச்செய்தி வகையில் இறைச்செய்தி, தாவூது நபிக்கு ஜபூர் கொடுத்த இறைச்செய்தி, இதெல்லாம் நீங்கள் அறியாதவர், கல்லாதவர், அந்த எழுத்தை தெரியாதவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இது வருது. அதான் உம்மி நபி. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் 29-40 இதற்கு முன்புங்கிறான். பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறான். இதற்கு முன்பு அந்த வேதங்களை நீங்கள் கற்றறியாதவர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல தான் அது உம்மின்னு வருது. இப்போ நம்ம பேசுகிறோம், இதில் அவருக்கும் சொல்கிறோம், பக்கத்தில் தான் இருக்கிற அவருக்கும் சொல்கிறோம். ஆனால் இதில் கற்றறிஞ்ச ஆளி பெருமக்கள் நான் சொல்ல தப்புனா கூட ரைட்டாக சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோம். இதில் ஒன்றும் நமக்கு வரட்டுக்கு உருவம்லாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது அல்லாஹ் சொன்ன வார்த்தையை வச்சு நம்ம பேசுகிறோம். அடுத்தது, இப்போ இதுக்கு சப்போர்ட்டாக நம்ம வந்து ஹதீஸ் எடுப்போம், வரலாறு எடுப்போம். வரலாறை பார்த்தீங்கன்னாக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்பு ஈசா நபி இருந்தாங்க, அவங்களுக்கு முன்னாடி மூசா நபி இருந்தாங்க, தாவூது நபி இருந்தாங்க, இப்ராஹிம் நபி இருந்தாங்க, இஸ்ஹாக் நபி இருந்தாங்க. அப்போ இப்ராஹிம் நபியுடைய வாரிசு இஸ்ஹாக். அந்த இஸ்ஹாக் நபிக்கு யாக்கூப் நபி இவங்கெல்லாம் வந்து ஒரு லைனில் போனவங்க. எல்லா இறை தூதரும் வந்து பனி இஸ்ராயலுக்கு வந்தவங்க. அப்போ இப்ராஹிமுடைய நபி இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகனார் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவங்களும் ஹாஜிர் அம்மையாக இருந்தால் இந்த அரபு பக்கம் வந்தவங்க. அப்போ அரபு பக்கம் வந்தவங்க அந்த அரபு தேசத்தில் சின்ன பிள்ளைலேருந்து வளர்ந்தவங்க கொண்டவங்கன்னா அந்த அரபி மொழி கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வார்த்தையில் பேசுவாங்க, கொள்ளுவாங்க. அந்த இடத்துக்கு அவங்க என்ன நாலேஜ் இருக்குமோ அந்த நாலேஜை அவர்கள் கற்றுக்கொண்டு வருவாங்க. அந்த அரபு தேசத்தில் வியாபாரம் பண்ணாங்க. அப்போ இதற்கு முன்பு அதாவது யாக்கூப் நபி, இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி, இஸ்மாயில் நபி. அப்போ இஸ்ஹாக்கை எடுத்துக்கொண்டிங்கன்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புள், இறை தூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்லாம் அந்த மக்களுக்கு பனி இஸ்ராயலுக்கு. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாரிசு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த அரபு தேசம். இப்போ இந்த அரபு தேசத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குரான் வந்து இந்த குரானை இந்த ஃபைனல் டெஸ்ட்டமெண்ட் இறங்கலை. அப்போ அவங்க அறியாதவர்கள், கல்லாதவர்கள், இந்த எழுத்து இல்லாதவர்கள், ரைட்டா? அப்போ அரபு மொழியில் எல்லாம் இருக்குது, அரபு மொழியில் இறைவசம் தெரியாதவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்னு மாஜா 114 42 90 இப்னு மாஜாவில் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து யாருன்னா இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னாக்கா மறுமை நாள் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் அல்லாஹ் கூப்பிடுவான். எப்படி கூப்பிடுவான்னா உம்மி நபி, உம்மி உம்மத்து. அந்த உம்மி நபினா என்னுடைய வசனங்கள் தெரியாத இறை தூதர்கள், என்னுடைய வெளிப்பாடு தெரியாத இறை தூதர்கள், அதே மாதிரி என்னுடைய வெளிப்பாடு தெரிந்த இறை தூதர்கள் அவர்களுக்கு சொல்வதற்குள்ள நபி மக்கள்கள், அதாவது இறை தூதர்கள். அந்த மக்கள் யாருன்னாக்கா முதல்ல உண்மையாக தான் இருந்தாங்க, ஒன்றும் தெரியாதவங்க தான். அவர்களை எழுப்புறோங்கிறாங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீமு, நசை, இதெல்லாம் அதாவது நீங்கள் கொடுத்தது தான் தமிழில் கொடுத்தது தான் எடுத்து படிக்கிறேன். இது தப்புன்னு தான் நான் சொன்னது, இது உண்மைன்னா நான் சொன்ன உண்மை. அப்போ அந்த பொருத்தமாக கொண்டு வரதான் நம்ம வேலை, இதுதான் ஹோம்ஒர்க்கு. அப்போது முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 10ல் 80, அப்புறம் நசையில் பார்த்தீங்கன்னாக்கா 2140, முஸ்லீமில் 1080, நசையில் 2140. இதில் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? நாங்கள் உம்மிங்கிறாங்க. நாங்கள்னா நானும் என்னை சார்ந்தவர்கள் உம்மி,
படிப்பறிவு இல்லாதவர்கள். படிப்பறிவு இல்லாதவன்னா அர்த்தம் அந்த அர்த்தம் போகக்கூடாது. அந்த இறைவசனம் அறியாதவர்கள், ஈசா கொடுத்த இறைவசனம் தெரியாதவர்கள், மூசாவுக்கு இறைவசனம் கொடுத்ததை படிக்காதவர்கள், அப்புறம் வந்து இப்ராஹிம் நபிக்கு இறைவசனம் வந்ததை படிக்காதவர்கள், இப்ராஹிம் நபி யாரும் எங்களுக்கு தெரியாது, மூசா நபி யாருன்னு தெரியாது, இப்படி தான். இதான் கல்லாதவர்கள். லெட்டர்ஸ் அதாவது எழுத்து இருக்கும், எழுத்து இல்லாதவர்கள். எழுத்து வந்து அரபில் இருக்குது, ஆனால் அல்லாவுடைய இந்த வசன வார்த்தகை அலிஃப்லாம் ஒரு எழுத்து சொல்ல பாருங்க, காஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு இந்த ஒரு எழுத்து, பல வசனங்களும் குரானில் இருக்குதுங்களா, அந்த வசனங்களை தெரியாதவர்கள் யார்? ரசூலாவும் அந்த மக்களும். இதான் மீண்டும் இந்த ஹதீஸும் தன்னை ரசூல்லாவையும் மக்களையும் சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ ஒன்று கியாமத் நாளில் சொன்னது உங்களுக்கு வந்து இப்னு மாஜால, அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறது, இதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அடுத்தது வந்து முஸ்லீம்லேயும் நசையிலையும் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 டைம் சொல்கிறாங்க, நான் என் மக்களும், நான் என் மக்களும், நான் என் மக்கள். இது நான் தெரிஞ்சுக்கிட்டது. இது எப்படி இது பண்ண, நானும் என் மக்களும் உண்மைங்கிறாங்க. அப்போ இது உண்மையாகிடுச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றியும் இந்த உம்மி நபியை பற்றி திருப்பி நம்ம குரானுக்கே வருவோம். அப்போ குரானுக்கு வரும்போது நீங்கள் பாருங்கள், 96வது அத்தியாயம், 90 இக்கிர பிஸ்மி ரப்பிக்கல் ஹலக்க, அதை படித்து பாருங்கள். 5 வசனம் படித்து பாருங்கள். அந்த 5 தான் ஃபஸ்ட்டு இறங்குனது. அதில் வந்து இக்கிர ஓதுங்க, படிங்க. எதை படிக்கிறது, எதை ஓதுறது? உங்களுடைய இறைவன் திருநாமத்தை கொண்டு உங்கள் இறைவன் கற்றுக் கொடுத்தது. அது எப்படி சொன்னால் பாருங்கள், அல்லது அல்லமல் பில் கலமி. அந்த காலத்து எழுதுகோள் இருக்குது பாருங்கள், அந்த காலத்து எப்படி எழுதுகோளோ தெரியாது, அந்த காலத்தில் உள்ள எழுதுகோளை கொண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தானே அந்த இறைவன்கிறாங்களாம். இப்படி சொல்ல பாருங்க, இக்கிற ஓதுங்க. அடுத்த லைன் சொல்கிறான், அதுக்கு அடுத்த லைன் சொல்லும் போது அல்லது அல்லமல் பில் கலமி, கலமை கொண்டு, அந்த பேனாவை கொண்டு, அந்த எழுதுகோளை கொண்டு, அல்லமல் கற்றுக் கொடுத்தானே, அல்லது கற்று அந்த இறைவன் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தானே. பேனாவின் மூலம் எழுதப்பட்ட வாசகம் வந்துருச்சு. குரான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எழுதப்பட்டது. இன்னும் சப்போர்ட்டடாக அதுக்கு வந்து இன்னொரு வசனம் 96:5, அதில் என்னவோ அல்லமல் இன்சான மாலம் எவ்வளவும், அல்லமல் இன்சான மாலம் எவ்வளவும், அதாவது எவ்வளவுன்னா, அதாவது அல்லமல் இன்சான அந்த மனிதர்களுக்கு, ஒட்டுமொத்த மனிதர், ஆம்பளை பொம்பளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள டைமில் அந்த மனிதர்கள் அறியாத எல்லாம் அல்லமல் மாலம் எல்லாம் அறியாதவற்றை நான் கற்றுக் கொடுத்தேங்கிறான். அந்த மக்கள் இருக்காங்க, ரசூல்லா சார்ந்தவங்களுக்கு, அவங்களுக்கு அறியாதவற்றை நான் கற்றுக் கொடுத்தேன். அப்போ பல வகையான தன்மைகளை, இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது, மனிதன் எப்படி படைக்கப்பட்டது, கடல் எப்படி வரப்பட்டது, இப்படி எல்லாத்தையும் வந்து அறியாதவற்றையெல்லாம் அவர்களுக்கு நான் அறிய வைக்கிறேன் இந்த குரான் மூலிமா. அல்லமல் இன்சான, மனிதன் அறியாதவற்றையெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தேன். எதை கொண்டு? களம், இந்த பேனாவை கொண்டு, இந்த அந்த எழுதுகோளை கொண்டு, ஆதி காலத்தில் உள்ள எழுதுகோளை கொண்டு. அப்போ ரிட்டன்லேயே அல்லாஹ் வர்றான். அதுக்கு இன்னும் சப்போர்ட்டடாக ஒரு எவிடன்ஸ் பாருங்கள், குரான்லேயே வருது. 68வது அத்தியாயம் முதல் வசனம். 68வது அத்தியாயத்தில் முதல் வசனம் எப்படி சும்மா, எழுதுகோள் மீது சத்தியமா அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணுறான். நீ நம்பலப்பா, இப்போ சொல்கிறான் அல்லாஹ் சத்தியம் பண்ணுறான், இஸ்மாயில் சத்தியம் பண்ணுறான் எழுதுகோள் மீது. அந்த களம், அல்லாஹ்வுடைய தூதர்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள், அந்த களம், அந்த பேனாவை கொண்டு போய் பேனாங்கிறோம், அந்த எழுதுகோள் மீது சத்தியமாக. அது மட்டும் இல்லாமல் அந்த எழுதுகோளை வைத்து எழுதுகின்ற வாசகத்தின் மீது சத்தியமாக. 68:1, எழுதுகோள் மீது சத்தியமாக, அந்த எழுதுகோளை வைத்து தன்னுடைய வசனங்களை, வார்த்தைகளை எழுதுகின்ற எழுத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு நல்லா சொல்லுவான். அப்போ எவ்வளோ தூரம் வருது பாருங்க. அப்போ அறியாதவர்கள் அறிந்தவர்கள் தான் இந்த அல்லாஹ்வுடைய விஷயத்தை அறியாதவர்கள். இதுதான் உண்மை. அப்போ உண்மைக்கு இவ்வளோ விளக்கத்தை நாம் பார்க்குறோம். இப்போ இந்த இதில் வந்து நம்ம பார்க்கும்போது, இப்போ நம்ம நண்பர் கேட்டார் பாருங்க, இப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு நம்ம இன்னும் ஒரு சின்ன சொல்லி நிறைய செய்யலாம். இந்த பூமி எப்படி படைத்தது இன்றைக்கி யாருக்கும் தெரியாதில்லை, இன்றைக்கி தெரியும். ஆதி காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், இப்ராஹிம் நபி காலத்தில், நூஹ் நபி காலத்தில் யாருக்கும் தெரியாது. அப்போ அவங்களாம் உண்மை தான். அதே மாதிரி இந்த பூமி தட்டைன்னாங்க,
இப்போ பூமி உருண்டைங்கிறாங்க. அப்போ உண்மை தான். அதாவது எது எது அந்தந்த காலகட்டத்துக்கு தெரிஞ்சதோ அதை நம்பினாங்க. அதுக்கு பிறகு அறிவு வளர வளர அந்த எக்யூப்மெண்ட் கிடைக்க கிடைக்க அதை வச்சு ஒவ்வொன்றையும் கற்றுட்டு வரும்போது பழைய காலமெல்லாம் உண்மை மாதிரி தெரியாதவர்கள் பிறகு இதை கொண்டு தெரிந்து கொண்டார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தான் யார், தன்னுடைய படைப்புகள் என்ன, தன்னுடைய தூதர்கள் யார், தன்னுடைய நபிமார்கள் யார், அவர் கொடுத்த இறை வேதம் என்ன, இவ்வளவையும் ஒவ்வொரு இறை தூதரும் சொல்ல வரும்போது இதுக்கு முன்னாடி உள்ள இறை தூதருக்கு தெரியாது. மூசாவுக்கு இவங்களை பற்றி தெரியாது, இப்ராஹிம் நபியை பற்றி. இப்ராஹிம் நபிக்கு ஆதமை பற்றி அந்த மாதிரி தான் இறைன்னு சொன்னான். ஒவ்வொரு இறை தூதருக்கும் அப்படியே அடுக்கடுக்காக சொல்லிட்டு வந்து கடைசியாக வந்து இந்த குரானை எங்கே வந்து முடிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளா ஸல்லல்லாஹு முடிக்கும் போது தான் சொல்கிறான், இதற்கு முன்பு உள்ள வேதத்தை உன் கையால் நீர் எழுதவில்லை. இதற்கு முன் உள்ள வேதம் என்னன்னா, இஞ்சில நீங்கள் எழுதலை, தௌராத்தை நீங்கள் எழுதலை, ஜபுரை எழுதலை, இதை பற்றி உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் தான் எழுதுனீங்கன்னா அவன் சந்தேகப்பட்டுருவான். எவ்வளோ தூரம் அல்லாஹ் தஆலா கரெக்டாக சொல்கிறான். இதுக்கு பல பேர் பல வியாக்கியானம் நான் படித்தேன். ஓரளவு எல்லா தப்சீரையும் படிச்சுட்டு தான் நான் பேசுகிறேன். அப்போ இவரும் வந்து நம்மகிட்ட கேட்கும் போது சும்மா கேட்கல, குரானை வச்சுக்கிட்டு அந்த ஆயத்தை போட்டு தான் கேட்டார். அப்போ கேட்கும் போது சில ஆயத்துக்கெல்லாம் சொன்னார். அந்த ஆயத்துக்கெல்லாம் அவர் சொன்னது பொருத்தமாக. அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தெல்லாம் கோர்வாக எடுத்தேன். கோர்வாக எடுத்து வரும்போது இது சரியாக வருது. இது சரியாக வரலையா என்பதை நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு நான் விட்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அவருக்கு சொல்லும் போது நம்ம இந்த ஆயத்தெல்லாம் எடுத்து வச்சோம், அதிசயம் எடுத்து வச்சோம், இந்த வரலாறையும் நம்ம சொன்னோம். சில பேர் வரலாறு நம்ப மாட்டேம்மா, சில பேர் அதிசயம் நம்ப மாட்டேம்மா. ஆனால் என்னன்னா, அல்லமல் குரான், இந்த குரானை நான் தான் கற்றுத்தேன். அல்லஹும் பயான், இந்த விளக்கத்தை நான் தான் தூதர்களுக்கு கற்றுக் கொடுத்தேங்கும் போது இந்த விளக்கத்துக்கு உள்ள விளக்கம் என்ன நான் அந்த குரான்லேருந்து இந்த அதிசயம் எடுத்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா உண்மையிலே யாருக்கும் தெரியாது. ஆயினத்தான் உண்மை என்பதற்கு ஷார்ட் ஃபார்ம். இதற்கு முன்பு உள்ளது தெரியாது, எல்லாம் தெரியும் ஓரளவு. இப்போ நமக்கு இங்கிலீஷ்லாம் தெரியுங்க, தமிழ் தெரியும். தமிழில் உள்ள இப்போ இப்படி எடுத்துங்க, ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு 7 இது வச்சுருக்கேன், தப்சீர் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இது இருக்கு பாருங்கள், அதெல்லாம் கூத்தானூர். அந்த கூத்தானூர் விளக்க உரைத்தான் தப்சீர் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். இப்னு கசீர் வந்து கரெக்டாக இருக்கும், நிறையா விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் இப்னு கசீருக்கு வந்து மெட்டீரியல் கிடைக்கிது, ஏன்னா லேட்டஸ்ட்டு. ஆனால் அப்போ இதில் போட்டாங்க அப்புறம் அன்வாருல் குரான். அன்வாருல் குரான் தான் முத வந்தது எனக்கு தெரிஞ்சு. அந்த அன்வாருல் குரான் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா, அந்த 60 வருஷத்துக்கு முன்பு அவங்கள்ட்ட மெட்டீரியல் இருக்காது. கண்டிப்பாக மெட்டீரியல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்துப்பார். ஒரு ஹதீஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப எடுத்துருப்பார், விளக்கத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துப்பார். அப்போ அவருடைய விளக்கத்தையெல்லாம் நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். இப்னு கசீரெலாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்னு கசீர் இப்போ பாக்கியா சாயத்தில் போட்ட தப்சீர் இதை விட இதுதான் எனக்கு மேத்தனமாக தெரியுது. ஏன் மேத்தனம்னாக்கா, பெருமைக்கோ ஒருக்க சொல்ல, அவருடைய உழைப்பு வந்து அதிகமான உழைப்பு. அப்போ அவருக்கு என்னன்னா, இவங்க அறியாதையெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஒன்றுமே கிடைக்காது. அதே மாதிரி தான் குரானுக்கு டைரக்ட் மீனிங் அப்துல் சமூதர ஃபாதர் வந்து அவங்க வஹாபுன்னு நினைக்கிறேன், அவங்க குரான் போட்டாங்க. போட்டது அவங்க குரான் தான். இது சொல்கிறேன். அவங்க வந்து இப்போ அல்ஹம்துலில்லாஹ் புகழெடுத்து அல்லாஹ்வுக்குனாக்கா, அந்த புகழெடுத்து அல்லாஹ்வுக்குனா கிராமர்லேயும் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் மொழி கிராமர்லையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ அரபிலேயும் அவர் வித்துவானாக இருக்கணும், தமிழ்லேயும் வித்துவானாக இருக்கணும். அப்போ தான் அந்த தமிழ் அரபுக்கு தமிழ் சரியான வார்த்தையை பொருத்தமாக போடணும். சில காலகட்டத்தில் அவருடைய இப்போ உள்ளதில் மெட்டீரியல்ஸு கொஞ்சம் கிடைக்காது. தமிழ் வார்த்தை இப்போ அட்வான்ஸாக இருக்குது, அப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியாக அதை கொண்டு அவர் அழகான முறையில் இன்னும் புரிகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காரு. அவ்வளோதான் அவரால் முடியும். இதுதான் அப்போ உண்மைங்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சுங்க. அப்போ எவ்வளவுக்குள்ள நம்ம ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு நாலேஜ் வருதோ அதுக்கு முன்னாடி உள்ள உண்மையில் தான் நமக்கு வரும். இதான் எனக்கு தெரிஞ்சது. ஆகவே இந்த கருத்தை வந்து உங்கள்கிட்ட பதிவு வைக்கிறேன். ஆகவே தெரிஞ்சவங்க இதில் ஏதாவது தப்பு இருந்தாக்கா என்னுடைய நம்பர் 9380022444 9380022444
கருத்து பரிமாறிக்கலாம். இது ஒன்றும் நம்ம என்னமோ எல்லாம் தெரிஞ்சவரெலாம் சொல்ல முடியாது. எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி இருக்காங்க, அவங்க தான் தப்பு தப்பாக இதெல்லாம் பேசுகிறாங்க. அதனால் இந்த கருத்துக்கள்லாம் வந்து இப்போ ஒருத்தர் அவர் வந்தார், இது எனக்கே தெரியாது, அவர் வந்ததால் தான் இருக்கிறேன். அப்போ இதுக்கு முன்னாடி நான் உண்மையாக தானே இருந்தேன் அப்படின் அர்த்தம். அதனால் இதை விட நீங்கள் நல்லா விளக்கம் கொடுத்தீங்கன்னாக்கா அல்ஹம்துலில்லாஹ் நான் உண்மை. இப்போ உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேனாக்கா நான் உண்மை அல்ல, அவ்வளோதான். இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து என்று கூறி இந்த உண்மைக்கு நான் எடுத்த ஒரு ஹோம் ஒர்க்கு அப்படி வச்சுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.